ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த நாளில் கூட நம்ம கேட்க போற செய்தி தேவன் நம்ம கூட இருக்கிறபடினால் அற்புதம் என்ற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். வேதத்தை எப்படியாய் வாசிக்கிறோம். எசேக்கியேல் 36:9 இதோ நான் உங்கள் கூட இருக்கிறேன், உங்களை காண்கிற தேவனாக இருக்கிறேன்னு சொன்ன வேத வசனத்தின்படி வேதத்தில் பார்க்கணும். இப்படியா இருக்கிறது. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். நம்ம கூட இருக்கிறபடினால ஆண்டவர் நம்ம மேலே என்ன செய்கிறார்? கண்ணோக்கமாக இருக்கிறார். அதான் இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன் அப்படின்னு சொல்றார். வேதத்தில் வாசிக்கணும். நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிகள் மேலும் தேவனுடைய பிள்ளைகள் மேலும் ஆண்டவர் கரிசனை உள்ளவராய், அக்கறை உள்ளவராய், அவங்களை குறித்ததான ஒரு நோக்கம் உடையவராய் நம்மளை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் சேவிக்கிறோம். அவர் நம்ம மேல நோக்கமாக இருக்கிறபடினால நம்முடைய வேலையில், நம்முடைய வாழ்க்கையில் சில பாடுகள், சில கஷ்டங்கள், சில துன்பங்கள், வியாதிகள் வந்தாலும் இயேசு நம்மை கைவிட மாட்டார். ஏன்னா வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதாரமாக ஆண்டவர் கண்ணோக்கின சில பரிசுத்தவான்கள், விசுவாசிகளை நம்ம பார்க்குறோம். அது அதில் லூக்கா சுவிசேஷம் 7 அதிகாரத்தில் 12 வாசிக்கும் பொழுது இப்படியாகி பார்க்கிறோம். ஒரு வாலிபனை இறந்து பாடையில் கொண்டு போனாங்க. ஆண்டவர் பாடையை தொட்டு என்ன செய்கிறார்? அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பி கொடுக்குறார். அந்த விதவையான அந்த சகோதரிக்கு ஒரே வாலிபன் மகன் தான். ஆனால் அந்த சகோதரி அழுது கொண்டு வர்றாங்க. அப்போ ஆண்டவர் அழாதேன்னு சொல்லி ஆண்டவர் வாலிபனை எழுப்பி கொடுத்து அவருடைய கஷ்டம் கண்ணீரில் தேவன் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மன நிறைவையும் கட்டளையிடுகிறார். அதே தேவன் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறார். நம்ம மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார். நம்முடைய தொழிலில், நம்முடைய வேலையில், பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களில், எல்லா காரியத்திலும் தேவன் என்ன செய்கிறாரு? கண்ணோக்கமாக இருந்து நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அதுக்கடுத்தாப்புல பார்க்கணும். யோவான் சுவிசேஷம் 11 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இப்படியாக மார்த்தாள், மரியாள், லாசரு 3 பேர்கள் ஒரே சகோதரர்கள். அப்போ இவங்க அதிகமாக ஆண்டவர் நேசித்தபடினால ஒரு நாள் லாசர் வியாதிப்பட்ட பொழுது அவங்க சகோதரி என்ன செய்கிறாங்க? சொல்லி அனுப்புகிறாங்க ஆண்டவருக்கு. இந்த மாதிரி லாசர் என்ன செஞ்சிருக்காரு? வியாதிப்பட்டு இருக்காரு. ஆண்டவர் கேள்விப்பட்டு உடனே வராமல் திரும்ப என்ன செய்கிறாங்க? மறித்து அவனை அடக்கம் பண்ணிடுறாங்க. அடக்கம் பண்ண பிற்பாடு இயேசு என்ன செய்கிறாரு? அவங்க அந்த லாசர் இடத்துக்கு வராரு. வரும்போது அப்போ மரியாள்கிட்ட சொல்கிறாரு. மரியாள் ஆண்டவரே, இங்கே இருந்தீர்களால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் நான் எழுப்புவேன்னு சொல்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்க, அதே போல் ஆண்டவர் கல்லறையின் இடத்துக்கு போய் லாசரை பார்த்து என்ன செய்கிறாரு? லாசரே, நீ வெளியே வா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மார்த்தாள், மரியாள் லாசர் நிமித்தம், இறந்தது நிமித்தம் அவங்க துக்கத்தை தேவன் மாற்றி கொடுத்தார். லாசரை உயிர்ப்பித்து அவங்களுக்கு என்ன செஞ்சார்? ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார். அவங்களோட இருந்தார். ஆண்டவருடைய பிரசன்னம் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நான் மறித்தேன், ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறார். அந்த ஆண்டவர் நமக்குள்ளேயே வாசமாக இருக்கிறார். நமக்குள்ளே வாசமாக இருந்து நம்முடைய கஷ்டம், நஷ்டம், நம்ம எல்லா ஆசீர்வாதங்களிலும் நம்ம கூட அவர் இருந்து கண்ணோக்கமாக இருந்து நமக்கு என்ன செய்ய உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம். தாவீது இப்படியாய் சொல்கிறார். சங்கீதம் 16:8 கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், ஆகையால் நான் அசைக்கப்பட முடியாதுன்னு சொல்கிறார். அப்போஸ்தலர்ல வாசிக்க 2:25 27 வரைக்கும் வாசிக்கும்போது இப்படியாய் பார்க்கிறோம். கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி நான் நோக்கி கொண்டிருக்கிறேன், ஆகபடியா நான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லி தைரியமாக சொல்கிறேன். அதுபோல் நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தரை நமக்கு முன்பாக வலது பட்சத்தில் அவர்கள் முதலிடம் கொடுத்து நாம் வைத்திருந்தோம்னா எந்த பிரச்சனையும், வியாதியாகிய பிரச்சனை, பண பிரச்சனை, எந்த பிரச்சனையும் நம்மை அசைக்க முடியாது. ஏன்னா தேவன் நம்ம கூட இருக்கிறார். அதான் சொல்ற, நீ பார், அவன் கூட இருந்து உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதே தேவன் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். தாவீது வாழ்க்கையில கூட இருந்து தாவீது கர்த்தரையே முன்வைத்தபடினால எந்த பிரச்சனை, யுத்தம்னாலும் சரி,
வாழ்க்கையில் போராட்டங்கள் எது வந்தாலும் ஜெயிக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். அதே தேவன் இன்றைக்கும் நம்ம கூட இருக்கிறார். நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எபிரேயர் வாசிக்கும் போது நான் உன்னை விட்டு விடுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொன்ன ஆண்டவர். யாத்திராவும் 34:10 வாசிக்கிறோம். அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு இருக்கிற நான் உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும்னு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். தேவன் நம்மோட இருக்கிறார். நம்மளோட இருக்கிறதுனால எல்லா ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயமான காரியங்களை தேவன் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அதுதான் சொல்ற, நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அவர் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறார். ஆண்டவருடைய வல்லமை பெரியது. அற்புதத்தின் தேவன் நம்ம கூட இருக்கிறார். நமக்கு எப்போது எந்த சூழ்நிலையிலும் அவர் அற்புதம் செய்ய முடியும். பயங்கரமான பெரிய பெரிய காரியங்களை தேவன் நம்மோடு இருக்கிறபடினால அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம். மார்க்கு 5:32-42 வாசிக்கும் பொழுது, செப்ப ஆலய தலைவனுடைய மகள் வியாதிப்பட்டு இருக்கும்போது ஏசப்பா என்ன செய்யறாரு? கூப்பிடுறாரு. கூப்பிடும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது? உடனே கடந்து வர முடியல. அப்போ ஆண்டவர் போகும்போதே அந்த பிள்ளை என்ன செஞ்சது? 12 வயது பிள்ளை மரித்து போயிடுது. மரித்து போன பிற்பாடு நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? அந்த குடும்பத்தில் போய் அழுது கொண்டிருக்கிற எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த சிறுபெண்ணின் கையை பிடித்து தாளித்தாகுமே அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த சிறுபெண் உயிரோடு எழுந்து உட்கார்ந்துருக்கான். ஆண்டவர் வந்து தேவனுடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்பட்டது. ஜெப ஆலய தலைவன் தான், ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஒருவேளை சில காரியங்கள் தாமதித்தாலும் தேவன் நமக்கு நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அந்த ஜெப ஆலயத்தினுடைய மகளை உயிரோடு மரணம் சுகமாக இல்லாத போது போக முடியல. ஆனால் மறிச்ச பிற்பாடு ஆண்டவர் அவரை உயிர்ப்பித்து கொடுத்தார். அதே தேவன் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 118:17 சாமின்னு சொல்றாரு, நான் சாகாமல் பிழைத்திருந்து சத்தியத்தை அறிவிப்பேன்னு சொல்றாரு. நம்ம இந்த பூமியில ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். நாம் இந்த உலகத்துல தேவனுடைய நாமம் மகிமைக்காகவே நாம் வாழ்கிறோம். நாம் இந்த உலகத்துல எல்லா சூழ்நிலையும் ஜெயித்து சாகாமல் பிழைத்திருந்து இயேசுவுக்காக சுவிசேஷத்தை அறிவிப்பேன்ற ஒரு தைரியம் தாவீதுக்கு. அதே போல இன்றைக்கு நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கிறிஸ்துவுக்காக சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக நாம் பிழைத்து நாம மூலமா தேவனுடைய ராஜ்யம் விரிவாக்கப்படணும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும், அநேக பேர் கிறிஸ்துவுக்குள்ள வரணும். அந்த ஒரு வாஞ்சியா, ஏன்னா இயேசு நம்ம கூட இருக்கிறார். யார்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும், எல்லாவற்றுக்கும் சமயத்துக்கேற்ற ஞானத்தை தருகிறவர் தேவன். ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மை ஆண்டவர் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அதுக்கு அடுத்தாப்புல வாசிக்கிறோம். 56ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனமும் 11ஆம் வசனத்திலையும் பார்க்கும்போது அப்படியாக தேவனை முன்னிட்டு அவரை புகழ்வேன் அப்படின்னு சொல்றார். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். நாம் ஆண்டவரை புகழணும், ஆண்டவரை மேன்மைப்படுத்தணும். கிறிஸ்துவை அல்லாமல் வேற ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டுறது ஒன்றும் இல்லை. பவுல் அதான் சொல்றாரு, கிறிஸ்துவை குறித்து அல்லாமல் வேற ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன்னு சொல்றார். அதுபோல கிறிஸ்து தான் நம்ம முகத்துக்கு ரட்சிப்பானவர், நம் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவர், நம்மை மேன்மைப்படுத்துகிறவர். அவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம தலையை நிமிர பண்ணலாம், நம்மை மகிமைப்படுத்துவார், நம்மை உயர்த்துவார். ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டுடைய பாதுகாப்பு நமக்கு எப்போது இருக்கும். அது மாத்திரமில்ல, நீதிமொழிகள் 3:15 வந்து வாசிக்கும் போது அதில் இப்படியாய் பார்க்கணும். வலது கையிலே தீர்க்காயுசும் இடது கையிலே செல்வமும் கனமும் இருக்கிறதுன்னு பார்க்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறபடினால என்ன செய்யறாரு? நமக்கு தீர்க்க ஆயுசை கட்டளை எடுக்கிறார். அது மாத்திரமல்ல, செல்வமும் நம்ம வாழ்க்கையில் தேவையான கணத்தையும் கொடுக்குறார், மகிமையை கொடுக்குறார். தேவனுடைய மகிமை மேலானது. அவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை உயர்ந்தவர்களாக மாற்றும். மகிமையின் பிரசன்னம் நம்மை மேன்மைப்படுத்தும். இந்த வேத வசனத்தின்படி எசேக்கியேல் 36:9 இதோ
நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களிலிருந்து என்ன செய்வேன், நான் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறேன்னு சொல்கிறேன். அந்த கண்ணோக்கமாக இருக்கிற ஆண்டவர் நம்ம கூட இருந்து கஷ்ட நஷ்டத்தில் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த வேலையில கூட ஆண்டுடைய வார்த்தையை கேட்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. ஆமென்.